சார் KN நேரு மேலே சுமத்தப்பட்டிருக்க ஊழல் குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தலாம் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாகி அப்படி ஒரு டன்னு கணக்கில் ஒரு 250 பக்கம், ஒரு 230 பக்கம் திரும்பி 3 டோசியர் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் தெளிவாக ஆதாரங்களோடு பிடிச்சிருக்காங்க. நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, KN நேரு மேலன்றீங்க. அந்த டோசியரை பற்றி ஏன்னா நம்ம பார்க்கல, பட் பல ஊடகங்கள் ஹிந்து பத்திரிகை முதல் பல யூடியூபர்கள் வரை அந்த இது இடி கொடுத்த டிஜிபிக்கு அனுப்பின லெட்டர்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் பேப்பர் இங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லியிருக்குன்னா 2538 வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. அவற்றை காக்னிசன்ஸ் எடுத்துக்கொண்டு குற்றச்சாட்டை பதிவு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், திரு KN நேருடைய தம்பி, அதாவது இந்த வழக்கு ஒரிஜினலாக மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால் IOB பேங்க்கில் ஒரு 25 கோடி வாங்கி கிட்டத்தட்ட 2013 வாங்கி 22 வரை கட்டவில்லை என்று IOB CBIயில் வழக்கு கொடுக்க, அதற்காக ED ரெய்டு அந்த TVH நிறுவனத்திற்கு, இவருடைய நேருடைய தம்பி KN ரவிச்சந்திரன் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் டைரக்டராக இருந்த KN நேருடைய மகன் மற்றும் அவர்களுடைய பல வீடுகளுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பண்ணதில் திரு KN ரவிச்சந்திரனுடைய சென்னை PA ஒருத்தர், திருச்சி PA ஒருத்தர், இவங்க ஃபோனில் கிடைத்த பெரும்பாலும் கிடைத்த ஃபோன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சேட்டு, இதுதான் மேஜர் ஆதாரம். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோனில் நான் என்ன சேமித்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஏதோ ஒன்று வருது, போன வாரம் யாரோ அவர் நம்ம தம்பி அனுப்பிச்சிருந்தார் ஒரு வீடியோ, அதை இப்போ தேடணுன்னா எனக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒரு நாளைக்கு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 40 வீடியோ, 50 100 படங்கள் வருது. அப்போ யாருடைய வீடியோவையோ ஃபோட்டோவையோ எடுத்து ஒரு வருஷம் அனலைஸ் பண்ணி பார்த்தா, நீங்கள் என்ன டிப்ளமோவோ BCom என்ன படிச்சிங்க? MCA முடிச்சிங்க. இப்போ BE படிச்சுவிட்டு 1 லட்சம் பேர் வேலை எழுதலாம். அவனுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் JEE போஸ்ட்டுக்கு. இப்போ இதை நார்மலாக TNPSC தான் தேர்வு வைக்கணும். ஆனால் இவங்க ஆட்சி வந்த உடனே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சிண்டிகேட் மெம்பராக திரு உதயநிதி ஸ்டாலினை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதனால் அண்ணா பல்கலைக்கழகமே தேர்வு வைக்கட்டுன்றாங்க. அதன் பிறகு அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் எழுதினாங்க. அதில் 2538 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உட்காந்து எங்களுக்கு வேலை கொடுத்தா, எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை தரோன்னு இவங்க பேரம் பேச, ஒரு ஆளுக்கு 25லேருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும், 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி அதை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அவங்க பணம் கொடுத்தது, அந்த பணம் இங்கேருந்து துபாய்க்கோ வேறு நாடுகளுக்கு போன வரை எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கிடச்சிருக்கு. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த 10 ரூபா நோட் இருக்குது பாருங்கள், இந்த நோட்டில் இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கேயோ இல்லை இங்கேயோ இருக்குது, இந்த நம்பரை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்களாம். அந்த நபருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புவாங்க, இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு, இந்த பார்க்கு கிட்ட வாங்க, இந்த ஹோட்டலுக்கு வாங்க, இந்த நோட்டின் முழு நோட்டை காட்டுபவர் எந்த அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை போடணும். அதாவது நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட்னு கம்பெனி போட்டால் அதில் நேரடியாக இவங்க இல்லாமல் யாரோ ஒரு டைரக்டரை போட்டு ஷெல் கம்பெனிஸ்னு இருக்கும், அவங்களுக்கு வெறும் ஒரே பில்டிங்குள்ளே 50 ஷெல் கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஷெல் கம்பெனிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி வந்த இதில் இந்த இது அப்பாயின்மெண்ட் கேஸில் ஒரு 150 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னாங்க. திரு அண்ணாமலையெல்லாம் அந்த மொத்தமே 2538 பேருக்கும் போட்டிருந்தா 888 கோடினா. இது முதல் சார்ஜ் ஷீட். இது அக்டோபர் மாதம். இப்போ நம்ம இருக்கிறது மார்ச் மாதம் வந்துட்டோம். அக்டோபர், பிப்ரவரி முடிய போகுது, நவம்பர், டிசம்பர் 4 மாதம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இந்த லெட்டர் லீக் ஆச்சு. இது ஏன் லீக் ஆச்சுங்கிறதே அது ஒரு தனி விஷயம். ஆச்சா, இதுக்கு அடுத்தது என்னடான்னு சொன்னால், அந்த டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் விடுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெண்டர்னால் என்ன, நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா வாங்க, உங்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு ஏற்கனவே இது மாதிரி வேலை செஞ்சுருந்தால் நீங்கள் இப்போ கலந்து கொள்ளலாம், அதுக்கு எவ்வளவு EMD கட்டணும், கட்டி தகுதி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கம்மியாக இருந்தால். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்ட்ராக்டர்கிட்டலாம் 7.5லேருந்து 12% வரைக்கும் PFன்னு வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்துலேயோ தனியார் நிறுவனத்துலேயோ பணிபுரிஞ்சிங்கன்னா உங்கள் சம்பளத்தில் 10% பிடிப்பாங்க, நிறுவனமும் 10% போடுவாங்க. இதுக்கு பேர் PFனா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பேர். இது வருங்கால இல்லை ஓய்வு கால வைப்பு நிதி. நீங்கள் ஓய்வு பெறுறப்ப 58 60 வயசில் உங்களுக்கு கிடைக்கிது. இவங்க PFனா பார்ட்டி ஃபண்டாக. ஸோ பார்ட்டி ஃபண்டு இது வசூல் அப்படின்னு சொல்லி இப்படி, அதாவது இது தாம்பரம் கான்ட்ராக்ட் 35 கோடி ரூபாய் கான்ட்ராக்டருக்கு 275L வந்து விட்டது.
அப்படின்னு 10 ரூபா நோட்டை போட்டு 2-3 கட்டு மாதிரி காட்டி இது மாதிரி ஒரு நாளும் இந்த ஊர் கான்ட்ராக்ட் இதுக்கு இவ்வளோ வந்துருச்சு. இங்கே ஒருத்தர் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறார், இன்னொருத்தர் ரிசீவ்டுன்னு சொல்கிறார். தினந்தோறும் 10 to 30 கோடி ஒரு நாளும் வெவ்வேறு கான்ட்ராக்ட், கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை கான்ட்ராக்டர்கள் கொடுத்ததாக இருக்குது. இதில் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க, இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு 6 ஐஏஎஸ் அதிகாரிகள் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆச்சா, இதை தவிர அந்த திரு KN ரவிச்சந்திரனுடைய PA ஒருவர் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 28 வருடமாக திரு KN நேருடைய நிழல் போலே தொடர்ந்து உதவியாளராக இருக்கிறாராம். அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த வாட்ஸ்அப் தகவலில் இருக்குது, எனக்கு நீங்கள் மேடம் துர்கா ஸ்டாலின் சந்திப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல முறையில் சென்றது. இன்னொருத்தர் எழுதுகிறார், எனக்கு சபரீசனோடு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், எனக்கு சபரீசனோடு திரு சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லப்படுகிற சபரீசனோடு அப்பாயின்மெண்ட் கொடுத்தமைக்கு நன்றி, நல்ல முறையில் சென்றது. தேர்தல் வரதுனால இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுலாம் வைக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஐயா, பொய் குற்றச்சாட்டுனா இப்போ நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? போயிருக்கு சார். டிக்கெட் கேட்குற டிக்கெட் செக்கரு, அது தப்பா ரைட்டா? கரெக்டாக தான் சார். இப்போ நீங்கள் 2 பேரும் டிக்கெட் கேமரா தம்பியும் நீங்களும் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, நான் வாங்கலை. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? புலம்புவேன், சரியா? இப்போ டிக்கெட் வச்சுருக்கிற நீங்கள் தான் புலம்புறீங்களே? இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே எங்கள் ஃபோனில் கிடைக்கலன்னு அவங்க சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இப்போ அதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? அந்த பணம் துபாய் வரைக்கும் போன வரைக்கும் ப்ரூஃப் அதில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு 8 மாதத்துக்கு இது 2 சொன்னேன். 3வது, இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா சம்பளத்தை விட அதிகமாக கையூட்டுகள்னு சொல்கிறதா, லஞ்சம்னு சொல்கிறதா, இல்லை அண்ணாதுரை சொன்ன திராவிட மாடலில் அன்பளிப்புன்னு சொல்கிறதா, இப்படி வாங்குறாங்க. ஸோ எங்கே அதிக அன்பளிப்பு இருக்கோ அதை ஏலத்துக்கு விட்றாங்க. இதை அவருடைய துறையில் ஒரு ஆளுக்கு JEI டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி, இது மாதிரி ஒரு 340 கோடி. ஸோ இப்படி இப்போ வந்துருச்சு, அவரை மாற்றலாம். இதை தாண்டி ஒரு எம்எல்ஏ அனுப்புகிறார், திருநெல்வேலியோ பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப்ங்கிறவர், முதல்வர் இங்கு வருகிறார், உங்கள் துறையின் JEIக்கெல்லாம் ஆளுக்கு 1 லட்ச ரூபா என்று 42 லட்ச ரூபா கொடுக்கணும். முதல்வர் வர்றப்போ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வார்டு டிபார்ட்மெண்ட், இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை இன்ஜினியர்ஸ் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்கணும். அவன் எங்கேருந்து வசூல் பண்ணுவான்? தமிழர்கள்ட்டேருந்து தான் வசூல் பண்ணுவான். ஸோ திராவிட மாடல் என்பது தமிழர்களிலிருந்து கொள்ளையடிக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சொல்றது இது சார் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் திராவிட மாடல் நம்ம குற்றம் சொல்ல முடியும். KN நேரு அவர்கள் மேலே தான் குற்றச்சாட்டு. அவர் வாங்கினது பார்ட்டி ஃபண்டுன்னு தெளிவாக இருக்குது. பார்ட்டி ஃபண்டுனால் அர்த்தத்துக்கு பேர் என்னன்னா 60% பார்ட்டியுடைய தலைமைக்கு கொடுத்து விட வேண்டும். அவங்க தனக்கு எடுக்கிறது போக சிலதுக்கு கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க. மீதம் 40 மினிஸ்டர் வச்சுக்கணும், பாதி அவருக்கு, பாதி கட்சி செலவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா KN நேருவை பற்றி இவரே சொல்லிட்டார், அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, நம்ம மீடியாவுக்கு எல்லாமே பேரை வச்சுருக்காங்க RSB மீடியான்னு. அவர் என்ன சொல்லிட்டார், 41 தொகுதி இவருக்கு பொறுப்பு இருக்குன்னு தான் இவர் அட்டாக் பண்ண. அப்போ 41 தொகுதிக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்கேருந்து காசு வருது? ஸோ இப்போ பிரச்சனை விஷயம் KN நேரு இல்லைங்க. இப்போ FIR போட்டால், அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மேல தான வழக்கு பதிவு. நான் வரேன். சட்டம் என்ன சொல்லுதுன்னால், EBO, EDO, CBIயோ எந்த ஒரு புது FIRம் போட முடியாது. CBI உள்ள வர வேண்டும் என்றால் மாநில அரசு அழைக்கலாம், அல்லது ஹைகோர்ட் அல்லது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தான் அழைக்கலாம். ED உள்ள வரணும்னா மாநில போலீஸ் கேஸ் போட்டிருக்கணும். அவர் எந்த பிரிவில் அந்த வழக்கு இருக்கோ அந்த பிரிவு குற்றம் என்பது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் என்று இருக்கணும். இந்த ஒரு 86 விதமான குற்றங்கள் இந்த விதத்தில் நீங்கள் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு மணி லாண்டரிங் பண்ணியிருந்தா தான், அப்படி இருந்தால் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஊழல்ங்கிறது ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த ஊழல் அஃபென்ஸ் போட்டாச்சுன்னா FIR போட்டால் ED வர முடியும். ED எங்கே இப்போ ரைடு பண்ண முடியும்? எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலத்தில் மட்டும்தான் இப்படி அமலாக்கத்துறை யார் சார் சொல்றாங்க? சார் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா EDயில், அதாவது EDயுடைய மொத்த வழக்கில் 3% வழக்குகள் மட்டுமே அரசியல்வாதிகள், மீதமுள்ளவை தொழிலதிபர்கள், யார் ஏமாத்தினாலும் வரும். சரியா? இங்கே பிரச்சனை அது இல்லை சார். நான் தான் டிக்கெட் வாங்கின கதை தான் சொல்லிட்டேன். நீங்கள் நேர்மையாக இருந்தால் முதல்ல FIR போடுங்க. அவங்க பயம், இன்றைக்கி FIR போட்டால் நாளைய தினம் உடனடியாக KN நேரு விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அதை தவிர அத்தனை கார்ப்பரேஷன், அத்தனை IAS அதிகாரிகள் அலுவலகங்களும் ரெய்டு பண்ணலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் தாண்டி யோசிச்சிங்கன்னா
இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சுங்களே, என்ன படம் அது? தீ பரவட்டும், தமிழை அழிக்க தீ பரவட்டும்னு சொல்லி பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க பாருங்கள். அதாவது ஏன்னா இவங்களை கேட்டால் தமிழ் பற்றும்பாங்க. அண்ணா பல்கலைக்கு நான் டிப்ளமா படித்தேங்க, எனக்கு தமிழே கிடையாது. 10ஆவதுக்கு மேலே நான் தமிழ் படிக்கலை. இன்ஜினியரிங் படித்தாலும் ஃபஸ்ட் இயரில் இங்கிலீஷ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷும் இருக்காது. இவங்க வந்த உடனே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇயில் தமிழ் வச்சாங்களாம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆசிரியரை போடல. திரு துரைமுருகனுடைய வீட்டில் போய் ரெய்டு நடத்தினாங்க 2019. 2019 ரெய்டு நடத்தினா ஒன்றும் கிடைக்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கு மிக தெளிவான தகவல், கேஷ் திமுகவுடைய திராவிட மாடலில் வெற்றி பெறுவதற்காக மிகப்பெரிய அளவில் தொகை கண்டிப்பாக எங்கேயோ வச்சுருக்காங்கன்னு வந்துருச்சு. ஆனால் எங்கங்கிறது கிடைக்கல. ஸோ அவங்களும் மெதுவாக தேடுறாங்க, வீட்டில் கிடைக்கல. ஸோ அந்த சோர்ஸ் வந்து மேலும் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கிறதில் ஐடியாஸ் வந்தது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஐடியா வந்து கடைசியில் அவருடைய வலது கையாக ஒரு பூஞ்சோலை சீனிவாசன்கிறவருடைய குடோனில் பிடிச்சா ஒரு 12 கோடி ரூபாய்க்கு அத்தனையும் புது 200 ரூபா நோட்டு. அதாவது இது வந்து டிமானிட்டைசேஷன் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்காங்க. 2019 தேர்தல் ஏப்ரல்னா 18 செப்டம்பரில் தான் டிமானிட்டைசேஷன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 200 ரூபா நோட்டு வரத்துக்கே ஸோ அந்த மாதிரி நோட்டுகள் பிடிபட்டன. இது வந்த உடனே திமுக அஃபிடவிட் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? அந்த பணம் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், வேலூர் வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. கவராக போட்டு ஒரு கவர்லேயும் இந்த தெரு 4ஆம் நம்பர் வீடு 2 ஓட்டு 4 ஓட்டுன்னு அமௌண்ட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபில்லப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த பணம் கட்சி பணம் என்று வந்துவிட்டால் கட்சி டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்ன்ட்டு நம்ம RS பாரதி ஐயாவும் TR பாலு அவர்களும் ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டில். என்ன தெரியுமா? திரு கதிரானந்தின் அப்பா துரைமுருகன் வேறு, எங்கள் கட்சி பொருளாளர் துரைமுருகன் வேறுன்னு. அதுக்கப்புறமாக நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க வேறொரு டாக்குமெண்ட் எடுத்து பதிவு பண்ணதில் 2 பேரும் ஒரே ஆள்னு ஃபோட்டோ எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அனுப்புகிறேன், நம்ம மக்களுக்கு காட்டுங்க. சார், இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் இவர் விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடும். இடி அத்தனை பேர் மேலேயும் எல்லா அலுவலகங்களையும் எங்கெல்லாம் டெண்டர் நடந்திருக்கு என்று சொல்ல, எந்தெந்த கார்பரேஷன் எந்தெந்த வார்டு துறையில் அத்தனை பேர் வீட்லேயும் ரெய்டு போகலாம். ஸோ ஊழல் நடக்கலைன்னு ஏங்க சார் எஃப்ஐஆர் போடுறதுல என்ன சார் ப்ராப்ளம்? இதுதான் இவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் இதை சிபிஐக்கு கொடுத்துடலான்னு பார்க்குறோம், நீங்கள் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் என்னமோ பண்ணிட்டீங்களாமே, அதனால கொடுக்கல, ஒழுங்காக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. சரியா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகலாமான்னு கேட்டால் அவங்க 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா வாங்குகிற வக்கீல்லாம் சொல்லிட்டாங்க. அங்கே போய் சிபிஐக்கு போங்கன்னா இதை விட மோசமான ஏதாவது அறிக்கை வந்தால் இன்னும் உங்களுக்கு கஷ்டம். ஸோ இன்றைய இன்னும் ஓரிரு நாட்களில் எஃப்ஐஆர் போட்டால் இப்போ அந்த உடனே அவங்க இடி வந்து இசிஐஆர் போடுவாங்க. இவங்க எஃப்ஐஆர் போட்டால் இடி போடுறதுக்கு பேர் இசிஐஆர். அதில் நேரடியாக திமுக பார்ட்டியே நேம் பண்ணலாம். ஏன்னா டெல்லி டாஸ்மாக் ஊழலில், டெல்லி திராவிட பான ஊழலில், லிக்கர் ஸ்கேமில் அந்த இது பணம் வாங்கி அதை வைத்து கொண்டு கோவா தேர்தலை சந்தித்தார்கள்னு ஆம் ஆத்மி கட்சியை ஊழல் பணம் வாங்கிய கட்சின்னு சொல்லி எஃப்ஐஆரில் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே பார்ட்டி ஃபண்டுன்னு மிக தெளிவாக 1க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஷாட், நான் சொல்லிட்டேன் 2538 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இது 8 மாதத்துக்கு டிலீட் பண்ணது போக. அப்போ இன்னும் 1க்கு மேற்பட்ட ஃபோன் வச்சுருக்கலாம். நம்ம எல்லாமே சில நேரத்தில் 2 ஃபோன் வச்சுருக்கோன்னா அவங்க லெவலுக்கு ஒரு நாளைக்கு அந்த 8 மாதத்துக்கு 2000 கோடினா ஒரு நாளைக்கு 30 கோடி. சரியா? ஸோ இவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து அவரை மட்டுமில்லை, இந்த வழக்கு அடுத்த 10 நாட்களுக்குள் திமுகவின் மிகப்பெரிய தலைகள் மீது ரெய்டும், தேவை என்றால் கைதும் வரலாம். இந்த தேர்தலே மாறலாம். ஒரு பக்கம் நேற்றுக்கு தான் எஸ்ஐஆரில் 74 லட்சம் பேர் ஓட்டையும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் நேற்று வரை நீங்கள் பார்த்தது வேறு. இந்த எஃப்ஐஆர் போட்டால் இந்த தேர்தலே திமுக கட்சி என்ற தமிழர் விரோத கட்சிக்கும் தமிழகத்தை அவர்களிடமிடம் மீட்ட தமிழகம் வெசஸ் திமுக என்ற ஊழல் கட்சிக்கும் எதிரானதுன்னு மாறக்கூடும். திமுக கொண்ட அந்த வளர்ச்சி திட்டத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பண்ணப்பட்ட சரியாக கூட. எந்த வளர்ச்சி திட்டம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மகளிர் விடியல் பயண திட்டம். மகளிர் விடியல் திட்டம் இவங்க முதல்ல கொண்டு வரல. முதல்ல இதுக்கு முன்னாடி சார் இன்றைக்கி நான் கேட்குறேன், இன்றைக்கி அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறவங்க, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களான்னு தெரியாது, நான் சராசரியாக ஒரு வாரத்துக்கு 10 ஸ்டூடியோக்கு போகிறேன்னா 6 முறை பஸ்ஸில் தான் போகிறேன், 4 முறை ஆட்டோவோ ஓலாவோ எடுக்கிறேன். சரியா? பட் இந்த பஸ்கள் வருவது மிக மிக குறைவு. ஒயிட் போர்டு அல்லது பிங்க் பஸ், என்ன லிப்ஸ்டிக் பஸ்ஸு வர்றது கம்மி. வந்தாலும்
நிற்காமல் போகிறது இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கண்டக்டரை கேட்டால், சார் டெப்போவில் 10 வண்டி இருந்தால் 3 வண்டி தான் சார் ஓடுதுன்றாங்க. ஸோ உங்களுடைய வேலை இலவசம் கொடுக்கறது இல்லைங்க, நல்ல சர்வீஸை கொடுங்க. இன்னொன்று, என்னுடைய பல நண்பர்கள் அவங்க காலேஜில் ப்ரொஃபஸராக 1.5 லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க காலேஜ் நிற்கிற இடத்துல இந்த மற்ற பஸ்ஸு நிற்காது எக்ஸ்பிரஸ், அதனால இதுக்கு வெயிட் பண்ணி ஏறுறாங்க. இப்போ அவங்க இந்த 5 ரூபா கொடுக்க போகிறது கஷ்டமாக. ஸோ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு சார் திமுக நீங்கள் சொல்கிற பலமாக இருந்திருந்தா என்ன பண்ணாங்க? கடந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? முதல்ல என்ன பண்ணாங்க? ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சாங்க. 3 மாதத்துடைய முன்பணம் ப்ளஸ் ஒரு 2000 ரூபா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஏலத்தில் ஒரு கட்சியை ஏலத்துக்கு எடுத்தாங்களா, தேமுதிகன்னு ஒரு கட்சியை. அதை பற்றி ஒரு சேனலில் நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகாக டிபேட்லேயே பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா சசிகலா அம்மையாரை நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்களுக்கு தனியாக நிற்க வைக்கிறது. ஸோ இதெல்லாம் திமுக எடுத்துள்ள சர்வேயில் அவர்கள் 60 சீட்டை கூட தாண்ட மாட்டார்கள் என்று வந்து விட்டதால் இப்போ இந்த மாதிரி பேட்சப் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து விட்டால் கிட்டத்தட்ட 2011 தேர்தல் போல் 96 தேர்தலில் ஜெயலலிதா தோற்றதுக்கு காரணம் ஊழல் குற்றச்சாட்டு. அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஊழல் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன் சார், தேர்தல் நிமித்தமாக நான் தான் சார் சொல்கிறேன். 96 தேர்தலில் ஜெயலலிதா தோல்விக்கு காரணம் ஊழல். 2011 தேர்தலில் திமுக தோற்றத்துக்கு காரணம் ஊழல். ஸோ மக்கள் ஊழலை சாதாரணமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சார். ஒரு பிஇ படித்தவன் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு இப்போ அந்த 2538 பேரில் நிஜமாகவே மார்க் வாங்கிட்டு கூட காசு கொடுத்து சேர்ந்துருக்கலாம். நல்லா படிச்சுட்டு கிடைக்காதவன்னு அழுவான். ஏன்னா இதே வழக்கு தான் செந்தில் பாலாஜி மேரில் சொன்னது ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனால் அந்த 2538 பேரும் டிஸ்மிஸ் செய்யப்படலாம். அது தவிர நாங்கள் ஆட்சிக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், நாங்கள் கொடுத்துருக்கிறது 1 லட்சம் பேருக்கு கூட இல்லை. அவங்கள்ட்டையும் காசு வாங்கியிருக்காங்கன்னா அத்தனை வேலையும் டிஸ்மிஸ் ஆகலாம். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி ஆயிருக்கு. எந்த திட்டமாவது சொல்லுங்கள். இந்த இலவசம்ங்கிறது இல்லாததை எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்க, இருக்கிறதுன்ட்டு எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே நீ கடனை வாங்கிட்டு இன்னும் இருக்கிறவனுக்கே கொடுத்துட்டு இருந்தா என்ன? அப்போ தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்காங்களா? ஏன்னா பிலோ பாவர்ட்டிக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய 2,30,20,000 கார்டில் 1,30,00,000 பேருக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்களா? நீங்கள் சொன்ன இந்த ஸ்கீம் 1000 ரூபா ஸ்கீம் போடணும் சார். இந்த ஆட்சி என்ன செய்தது, அதன் பலன் என்ன என்பது உளவுத்துறை கொடுத்ததால் தான் இவ்வளவு. அதாவது நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை பித்தளை குடத்தில் பிடிச்சி வைப்பாங்க, சின்ன ஓட்டை வந்ததுன்னா புளிய வைப்பாங்க, இந்த பக்கம் ஓட்டையை புளிய வச்சா அந்த பக்கம் இன்னொரு வரும், அதுக்கப்புறமா ஈயம் பூசிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு பேட்சப்பாக ஒரு நாள் தேமுதிகவோட சேர்றாங்க, ஒரு நாள் 5000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த கட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு மக்களிடம் ஆதரவு இல்லை என்பதை பூசி மறைப்பதற்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. பட் எல்லாமே இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டால், இதை தாண்டி ஏற்கனவே எந்தெந்த அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கோ அந்த வழக்கு அத்தனையும் டெல்லிக்கு மாற்றணும். இங்கே மெட்ராஸ்லன்னு ஒரு வழக்கு இருக்குது, அதுவும் வந்ததுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். இந்த தேர்தல் இந்த நிமிடம் வரை போகும் ட்ராக்லேருந்து அடுத்த வாரம் இந்த எஃப்ஐஆருக்கு பின்னால் மாறும். எல்லாமே நிச்சயமாக 2011, அதாவது 2011 திமுக என்ன சொன்னாங்கன்னா, தோத்ததுக்கு காரணமாக தலைவரே நீங்கள் தான் டிவி கொடுத்தீங்க, கலர் டிவி, அதை பார்த்துட்டு நம்ம ஊழலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. இன்றைக்கி யாரும் டிவியை கூட பார்க்க வேண்டாம், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, அதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரிப்போர்ட்ஸ் நவ் போல் சேனல் மூலமாக உண்மைகள் போகுது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தலில் இந்த KN நேரு விஷயத்தில் நடந்துள்ள விஷயம் முழு கட்சியுமே பாதிக்கும். அது பல திடுக்கிடும். இது வரைக்கும் வந்துள்ளது 5% தான் தகவல். 95% தகவல் வந்தால் இன்னும் என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ பெரிய மாற்றத்தை தரும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார்.